கதை பெயர் 3 தோழிகளின் விசித்திர பயணம். குடிலின் அருகே ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் 3 சிறிய பிள்ளைகள் வாழ்ந்தனர். அவர்கள் பெயர்கள் கோவி, மாலா மற்றும் சந்தோஷ். அவர்களுக்கு மிகவும் நட்பு. இவர்கள் மூவரும் சுறுசுறுப்பாக எப்போதும் விளையாட்டிலும் மிதமான சிரிப்பிலும் நேரத்தை கழிப்பார்கள். ஒரு நாள் 3 நண்பர்களும் அங்காடியில் ஒரு புதிய சிறிய பொம்மைக்கடை திறக்கப் போகும் செய்தி கேட்டனர். புது பொம்மைகள், அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என மாலா உற்சாகத்துடன் கூறினாள். கோவியும், நாம் அதை மறக்கவே கூடாது, அதற்கான நேரத்தில் சென்று விடுவோம் என்றார். சந்தோஷ் சிரித்துக்கொண்டு, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து போகலாம் என்றார். மாலா, கோவி, சந்தோஷ் மூவரும் அங்காடிக்குச் செல்லத் தயாராகினர். இவர்கள் மூவரும் துள்ளித் துள்ளி அங்காடி நோக்கி பயணித்தனர். அங்காடி செல்லும் பாதையில் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு பழைய குகை இருந்தது. நாம் இந்த குகைக்கு உள்ளே போகலாமா என சந்தோஷ் கேட்டான். இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்றாலும் கோவி, ஆனால் அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசைதான் என்றான். மூவரும் தங்களது பயத்தை மறைத்து குகைக்கு நுழைந்தனர். குகை வெளிச்சமில்லாமல் இருட்டாக இருந்தது. ஆனால் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமாக விளக்குகள் தானாகவே ஏறின. குகையின் அமைப்பும் விசித்திரமானது. இதுவரை யாரும் இதை பார்க்கவில்லை என்று தோன்றுகிறது என்று மாலா வியப்புடன் சொன்னாள். அந்த குகையின் நடுவில் ஒரு பெரிய கல் காணப்பட்டது. திடீரென கல் மெல்லவும் பசுமையாகவும் ஒளிர்ந்தது. யாராவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா என கோவி பயத்துடன் கேட்டான். சமீபத்தில் இருந்த ஒரு பழமையான தூணிலிருந்து ஒலி ஒன்று எழுந்தது. அது ஒரு பழைய வித்தகர் பேச்சை போன்றது. நீங்கள் மூவரும் இந்த குகையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஒரு மர்மத்தினிடம். நீங்கள் இந்த மர்மத்தை தீர்த்தால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றலாம். சந்தோஷ் பயந்து, மர்மம்? என்ன மர்மம் என்று கேட்டான். தூண் தொடர்ந்து பேசியது. நீங்கள் 3 தகுதிகளை நிரூபிக்க வேண்டும்: கடுமை, உண்மை மற்றும் நட்பு. மூவர் குழப்பத்துடன் ஒன்றோடொன்று பார்த்தனர். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மாலா கேட்டாள். அந்த ஒலி மூவரையும் ஒரு ஒளி வடிவமாக வெளிச்சத்தின் வழியே அழைத்து கொண்டு சென்றது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சோதனைகளை சந்திக்கிறார்கள். மாலா கடுமையான முயற்சியில் தன்னம்பிக்கையோடு முன்னேறுகிறாள். கோவி உண்மையை சொல்வதற்கான சோதனையை பூர்த்தி செய்கிறான். சந்தோஷ் தனது நட்பை நிரூபிக்கும்போது எளிதாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறான். மூவர் தங்களது சோதனைகளை முடித்ததும் குகையின் கல் மெல்ல நொடியில் உருண்டு வெளியேறியது. அந்த கல்லின் இடத்தில் 3 சிறிய பொம்மைகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு பொம்மையும் அற்புதமான அழகை தன் மீதே வைத்திருந்தது. இது நம்முடைய பரிசா என்று சந்தோஷ் ஆச்சரியமாக கேட்டான். மாலா பொம்மைகளை பார்த்து, ஆமாம், இதை நாம் தான் வாங்கினோம் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். மூவர் தங்கள் பரிசுகளை கையில் பிடித்தவாறு குகையை விட்டு புறப்பட்டு வெளியில் வந்தனர். அங்கு மூவரும் தங்களின் புது பொம்மைகளுடன் அங்காடிக்கு வந்தபோது மற்ற குழந்தைகள் எல்லாம் வியப்புடன் பார்த்தனர். எங்களுக்கும் இவ்வளவு அழகான பொம்மைகள் வேண்டும்னு ஆசை என்று அவர்கள் குரல் கொடுத்தனர். மூவர் தங்கள் பயணத்தை, குகையின் மர்மத்தையும் மற்றும் சோதனைகளைப் பற்றி அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தனர். எல்லோருக்கும் அது மிகவும் அதிசயமாக தோன்றியது. மூவரும் தங்கள் பொம்மைகளை சந்தோஷமாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். அந்த நாள் பிறகு கோவி, மாலா, சந்தோஷ் மூவரும் சிறந்த நட்புடன் வளர்ந்து கொண்டே இருந்தனர். அவர்கள் எப்போதும் தங்கள் சோதனைகள் மூலமாக கிடைத்த விலைமதிப்பற்ற அனுபவத்தை நினைவில் வைத்துக் கொண்டனர்.